ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டிச்சர் வித் லவ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஜிம்மி சூ சாரியில் அழகான ஒரு லெஹங்கா எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது, லெஹங்கா அண்ட் ப்ளவுஸ் அண்ட் ஷால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பிளெயின் ஜிம்மி சூ சாரீ தான் வந்துட்டு நான் அதுக்காக யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, இப்போது இதுக்கான லைனிங் பார்த்திங்கன்னா 3 மீட்டர்ஸ் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு இதனுடைய ப்ளவுஸை வந்து நம்ம கட் பண்ணணும். அதுக்காக நான் இந்த லைனிங்கை 4ஆக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த ஜிம்மி சூ சாரீ 5.5 மீட்டர்ஸ். ஓகே, அதில் நம்ம ப்ளவுஸு, ஷாலு அண்ட் ஸ்கர்ட்டும் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். ஓகே, இப்போது இந்த லெஹங்கா ப்ளவுஸ்னுடைய ஹைட் பார்த்திங்கன்னா 17 இன்ச்சஸ் நான் எடுத்திருக்கேன். ஓகே, உங்களுக்கு எந்த அளவு மெஷர்மெண்ட் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஹைட் எடுத்துக்கோங்க. நெக்கு பார்த்திங்கன்னா 3 இன்ச்சஸும் 2.5 இன்ச்சஸ் வந்து 3.5 இன்ச்சஸ் ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 6.5 இன்ச்சஸ் வந்து ஆம்கோல், அதுக்கப்புறம் 8.5 இன்ச்சஸ் செஸ்ட் ரவுண்ட் ப்ளஸ் 2 இன்ச்சஸ் சீமிங்க்கு. ஓகே, இப்போது கீழே இந்த ஆம்கோல் லைன்லேருந்து மிட் பாயிண்ட்டை நான் மார்க் பண்ணுறேன். அந்த இடத்துல வெஸ்ட்னுடைய ரவுண்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து 7.5 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஓகே, கீழே பார்த்தீங்கன்னா திரும்பவும் அதே 8.5 இன்ச்சஸ் ப்ளஸ் சீமிங்க்கு. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெக்கு வந்து மார்க் பண்ணலாம். 5.5 இன்ச்சஸ் நெக்கினுடைய ஹைட்டு எடுத்திருக்கேன். இதில் நான் பானைக்கு தான் வந்து கட் பண்ண போகிறேன். ஸோ நான் பானைக்கு வந்து நான் அப்படியே விட்டுடுறேன். இப்போது மீதம் இருக்கிறதெல்லாம் நான் கட் பண்ணியாச்சு. தேவையான இடத்துல நாச்சஸ் போட்டாச்சு. இப்போது மெயின் ஃபேப்ரிக்கில் ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த லைனிங் ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா, அதை அப்படியே வச்சு கட் பண்ணிக்கலாம். ஓகே, இதனுடைய நெக்லைன் மட்டும் நான் கட் பண்ணல, ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணி திருப்பிடுவோம், அதனால் இது கட் பண்ணல. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஷாலுக்கான துணி வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். நமக்கு ஷாலுக்கு வந்து 1.5 மீட்டர்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஓகே, இது பார்த்திங்கன்னா இந்த 1.5 மீட்டர்ஸு அகலம் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அந்த அகலத்தை நான் திரும்பவும் கட் பண்ணி 2 பக்கமும் ப்ளீட்ஸ் வச்சு ஒரு டிசைனர் ஷாலாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து வந்து நம்ம ஸ்கர்ட்டுக்கு வரலாம். இப்போ லைனிங் ஃபேப்ரிக்கை 4ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன், லென்த் வைஸ் வித் வைஸ். இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டாப்பினுடைய அதாவது ஹிப் மெஷர்மெண்ட்டை நம்ம மார்க் பண்ண போகிறோம் ஸ்கர்ட்டில். அதுக்கப்புறம் ஹைட்டை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஒரு 35 இன்ச்சஸ் வந்து ஹைட் நான் எடுத்துக்கிறேன். எனக்கு 38 இன்ச்சஸ்ஸு மெயின் ஃபேப்ரிக்கில் தேவைப்படுது ஹைட்டு. ஸோ இதில் வந்து 35 இன்ச்சஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். எடுத்து 7 நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இப்போ மீதம் இருக்கிற ஃபேப்ரிக்கை அப்படியே பாருங்கள், இப்போ டபுளாக நான் ஃபோல்ட் பண்ணுறேன். வித் வைஸ் டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ 4ஆக ஃபோல்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போது துணியை நான் 4ஆக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன், 2, 3, 4. ஓகே, இப்போ 4 ஃபோல்டிங் நான் வந்து பண்ணியாச்சு. இப்போது இந்த கார்னரில் ஒரு 7 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணுறேன். ஓகே, இந்த 7 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணி இந்த மாதிரி கர்வ் ஷேப் கொடுக்குறேன். இதுக்கு கீழே என்னுடைய லெஹங்காவுடைய ஹைட்டு ஓகே 38 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணோம். ஓகே, இப்போ மேலே நம்ம மார்க் பண்ணியிருக்கிற அந்த லைனில் டேப்பை வச்சு இந்த மாதிரி
38 இன்ச்சஸ் ஹைட் வந்து நான் மார்க் பண்ணிகிட்டே வரேன். இது உங்களுக்கு ஃபுல் சர்க்கிள் ஸ்கர்ட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். நல்ல ஃப்ளேர் கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது, நீங்கள் ட்ரையாங்கிள் ஷேப்பில் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஓரளவுக்கு ஃப்ளேர் வரும். பட் இது வந்து அவ்வளோ துணியும் நம்ம வந்துட்டு மீதம் இருக்கிற எல்லா துணியிலையும் ஃப்ளேர் வந்து ரெடி பண்ண போகிறோம். ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போது 38 இன்ச்சஸ் டோட்டல் எனக்கு லெஹங்கா ஹைட்டு 40 இன்ச்சஸ் வந்து தேவை. ஓகே, இப்போ நான் 38 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். மேலே நம்ம வந்து எலாஸ்டிக் வந்து ஸ்டிச் பண்ணுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஹைட்டை மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை கட் பண்ணிடலாம். ஓகே, பாருங்கள் நான் கட் பண்ண ஆரம்பித்தாச்சு. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் 4ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ அகலம் வந்து உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா. ஓகே, இங்கேயும் மேலேயும் நான் கட் பண்ணிடுறேன். பாருங்கள், அழகான ஒரு ஃபுல் ஃப்ளேர் ஸ்கர்ட் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 இன்ச்சஸில் பெல்ட்டுக்கு 4 இன்ச்சஸில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு துணி. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவ் கட் பண்ணோம். இப்போ இதில் மீதம் இருக்கிற துணி இருக்கு இல்லையா, அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 9 இன்ச்சஸ் ஹைட்டு மார்க் பண்ணுறேன். ஓகே, 9.5 இன்ச்சஸ் வந்தால் வித்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். 10 இன்ச்சஸ். அதுக்கப்புறமா ஓப்பன் சைடில் 2.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணி இந்த மாதிரி ஸ்லீவ் டிசைன் வந்து நம்ம கட் பண்ணிடலாம். ஸ்லீவ் கட் பண்ணிடலாம். ஓகே, இதில் இந்த சென்டரில் மட்டும் நம்ம ப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸ் வச்சு இந்த கீழே நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கான பீஸையும் நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்கள், இதனுடைய அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே மார்க் பண்ணிவிட்டு ஒரு 2 இன்ச்சுக்கு நான் கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவுக்கும் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஓகே, இப்போது நம்ம ஆல்ரெடி இந்த ஷாலுக்கு எடுத்து வச்சுருந்தோம் துணி. நான் சொன்னேன் அகலம் அதிகமாக இருக்கிறனால அதை வந்து நம்ம சென்டரில் கட் பண்ணுறோம் இப்போது. ஓகே, இப்போ கட் பண்ணியிருக்கோம். ஒரு பீஸ் வந்து அந்த ஷாலினுடைய சென்டர் பாயிண்டில் இருக்கும். இந்த இன்னொரு பீஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து பாதியாக வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பாருங்கள், இப்போ இதை பாதியை நான் வந்து கட் பண்ணி இதனுடைய லெஃப்ட் சைடும் மேலேயும் கீழேயும் ப்ளீட்ஸ் வச்சு ஜாயின் பண்ணிக்க போகிறேன். ஓகே, பாருங்கள் இந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதனுடைய ஸ்கர்ட் எடுத்திருக்கேன். இந்த ஸ்கர்ட்டை பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நான் வந்து சைடை ஸ்டிச் பண்ணுறேன். மெயின் ஃபேப்ரிக்கில் ஒரு பக்கம் வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். இதில் வந்து உங்களுடைய ஹிப் ரவுண்டு கூட ஒரு 3 or 4 இன்ச்சஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணி மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற அந்த பெல்ட்டை நான் ரெடி பண்ணியிருக்கேன். ரெடி பண்ணிவிட்டு அதில் லைனிங் வச்சு நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பீஸை இப்போது அதனுடைய உள்பக்கமாக வச்சு இந்த ஸ்கர்ட்னுடைய உள்பக்கமாக வச்சு நான் தையல் போட்டுகிட்டே வரேன்.
ஓகே, இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது இதை அப்படியே நல்ல பக்கத்துக்கு ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் போட்டுகிட்டே வரேன். இது ஸ்டிச் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக கேப் விட்ருக்கேன். இப்போது பார்த்தீங்கன்னா இந்த லைனிங் ஃபேப்ரிக்கும் அதே மாதிரி சைடில் தையல் போட்டுகிட்டே வரேன், மேலேருந்து கீழே. அதனுடைய கீழ்ப்பகுதியிலையும் டபுள் ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த லைனிங் ஃபேப்ரிக்கை அப்படியே ஆல்ரெடி நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஸ்கர்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு உள்பக்கமாக வச்சு நம்ம அந்த பெல்ட் அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த தையல் போட்டிருக்கிற அந்த இடத்துலையே அப்படியே வச்சு சுற்றி தையல் போட்டுக்கணும். ஓகே, அதுக்கப்புறமா நம்ம அந்த கேப்பில் எலாஸ்டிக் இன்செர்ட் பண்ணிடலாம். உங்களுடைய வெஸ்ட் லைனை விட ஒரு 3-4 இன்ச்சஸ் எலாஸ்டிக் வந்து குறைவாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சேஃப்டி பின் வச்சு இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த 2 எலாஸ்டிக்கையும் சேர்த்து வச்சு நல்லா தையல் போட்டு விட்டுக்கோங்க. தையல் போட்டதுக்கப்புறமா அந்த கேப்பையும் ஸ்டிச் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம எப்பவும் போல் அந்த எலாஸ்டிக்னுடைய நடுப்பகுதியில் நல்லா எலாஸ்டிக் இழுத்து பிடிச்சி ஒரு தையல் போட்டுக்கணும். ஓகே, அதுக்கப்புறமா நம்ம ஸ்கர்ட்னுடைய பாட்டமும் டபுள் ஃபோல்ட் பண்ணி தையல் போடணும். அவ்வளோதான். பாருங்கள், எலாஸ்டிக் வந்து முடிச்சிட்டோம். இப்போ கீழே டபுள் ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுக்கோங்க. ரொம்பவே சின்னதாக மெலிசாக நீங்கள் வந்து தையல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம லெஹங்கா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து நம்ம ஷால் ரெடி பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா சைடில் கொஞ்சம் ரா எட்ஜஸ் இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறமா இதனுடைய அந்த கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா பகுதியாக, அந்த துணியை வச்சு இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வரும். சென்டரில் வந்து பிளெயின் பீஸ் வந்து இருக்கும். ஓகே, இதில் நீங்கள் லேஸ் அட்டாச் பண்ணுறதுனாலும் ஓகே, பட் நான் வந்துட்டு சிம்பிளாக அப்படியே தான் விடுறேன். இதுவே ரொம்பவே அழகாக இருந்தது.
ஓகே, இதே மாதிரி 2 பக்கமும் ப்ளீட்ஸ் வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு பாருங்கள், இப்போது ஷால் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம இதனுடைய ப்ளவுஸ் ரெடி பண்ணலாம். மெயின் ஃபேப்ரிக் மேலே லைனிங்கை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம பானெக் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இந்த பானெக் வந்து அப்படியே நான் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். இந்த கார்னரில் ஊசி இப்படி நிறுத்திட்டு இந்த துணியை லைட்டாக டேர்ன் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் இந்த லைனில் ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ இந்த கார்னர் வந்தோடனே ஊசி நிறுத்திட்டு துணியை டேர்ன் பண்ணி அப்படி ஸ்ட்ரெயிட்டாக மேலே கொண்டு வந்துடணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பானெக்னுடைய அந்த ஷேப் கரெக்டாக கிடைக்கும். அந்த கார்னர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும். இப்போது நான் எக்ஸஸாக இருக்கிற ஃபேப்ரிக் கட் பண்ணி அந்த 2 கார்னர்ஸ்லேயும் நான் வந்து நாச் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதை அப்படி திருப்பி விட்டுடுறேன். ஓகே, அதுக்கப்புறமா இதனுடைய ஆம்கோல் லைனாக மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங்கையும் சேர்த்து வச்சு தையல் போட்டுக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி தையல் போடுறது துணி வந்து குத்தாமல் இருக்கும் அப்படி டேர்ன் பண்ணும்போது, அதுக்காக தான். அதுக்கப்புறமா இதனுடைய கீழ்ப்பகுதியிலையும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணி அப்படியே திருப்பி விட்டுக்க போகிறோம் நம்ம. ஓகே, எனக்கு இப்போ நூல் கட் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து திரும்பவும் நூல் போட்டுட்டு இதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதில் நாச்சஸ் போட்டுக்கலாம். ஓகே, போட்டுட்டு இப்போ நம்ம இந்த துணியை திருப்பி விடலாம். ஓகே, இப்போ 2 துணியும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது நம்ம இதனுடைய ஷோல்டரை இந்த மாதிரி இந்த கேப்பில் ஒரு ஷோல்டரை இன்னொரு ஷோல்டருக்குள்ளே விட்டு இப்படி எடுக்கும் பொழுது உங்களுக்கு கரெக்டாக அந்த லைனிங்கும் அந்த மெயின் ஃபேப்ரிக்கும் இந்த மாதிரி வச்சு கரெக்டாக எடுத்து விட்டுட்டு இப்படி உள்பக்கமாக தையல் போடுங்க. இப்படி போடும்போது உங்களுக்கு ராய் எட்ஜஸ்லாம் உள்ளே போயிடும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபினிஷிங் கிடைக்கும். பாருங்கள், ஒரு பக்கத்தில் இருந்து இன்னொரு பக்கத்துக்கு உள்பக்கமாக கொடுத்துட்டு இப்படி எடுத்து விட்டு இந்த சைடு தையல் கரெக்டாக இருக்கிற மாதிரி செக் பண்ணி தைச்சி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதனுடைய ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணோம். இப்போ இந்த ஸ்லீவ் எடுத்திருக்கேன். ஓகே, இதனுடைய சென்டர் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சென்டரில் அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரு 2-3 ப்ளீட்ஸ் வர மாதிரி வச்சுக்கிறேன். அதே மாதிரி கீழேயும் இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சுக்கிறேன். ஓகே, இதே மாதிரி 2 ஸ்லீவையும் நான் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இந்த ஸ்ட்ரெயிட் பீஸை உள்பக்கத்தில் வச்சு தையல் போட்டு அதை வெளிப்பக்கமாக திருப்பி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். இப்போது நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி நல்ல பக்கத்தில் திருப்பி தையல் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இதை நம்ம இந்த ப்ளவுஸில் அட்டாச் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட்டை செக் பண்ணி ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணுறேன்.
இது ரொம்பவே கிராண்டா இருக்குது. இந்த சாரீ பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா நான் வந்து ₹200 தான் வாங்கினேன். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான லைனிங் வந்து ஒரு 2 1/2 3 மீட்டர்ஸ் வந்து எடுத்திருக்கேன். 2 1/2 மீட்டர்ஸ் லெஹங்காக்கும், 1/2 மீட்டர்ஸ் வந்து ப்ளவுஸ்க்கு எடுத்திருக்கேன். 3 மீட்டர்ஸ். ஸோ இது வந்து ₹150 வந்து செலவாச்சு. ₹350ல் ஒரு அழகான ட்ரெஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நான் ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணி சைடு ஜாயின் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டேன். கண்டிப்பாக இதில் வந்து கீழே ஒரு சின்னதாக ஒரு டிசைனர் லேஸும் அட்டாச் பண்ணியிருக்கேன். பாருங்கள் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்குது. ஒரு ₹2000 2500 ஆகும் நீங்கள் கடையில் இந்த ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு சொன்னால். இதில் நெக்லைனில் சின்னதாக மைக்ரோ பீட் வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஒரு 1 இன்ச் அகலத்துக்கு. ரொம்பவே அழகாக இருக்குது. ஷால் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த ஃபேஷன் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.